பிரித்தானியாவில் பண்ணையில் வேலை பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் 2 பெண்களை ஹொரண விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. ஹொரண பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து சுமார் 27 லட்சம் ரூபாவுக்கும் மேல் மோசடி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் கனிமுலை மற்றும் தம்புதேகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை ஹொரணையைச் சேர்ந்த முன்னணி ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் மனிதவள முகாமையாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைகளின்படி பிரித்தானியாவில் வசிக்கும் ஒருவரின் அறிமுகத்தின் மூலம் துல்லாவ என அழைக்கப்படும் பிரதான சந்தேக நபருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அவர் தன்னிடம் 2 காய்கறி பண்ணைகள் மற்றும் 11 உணவகங்கள் உள்ளதாக கூறி வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக 1,20 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் உண்டியல் முறையில் பணத்தை பெற்றுக்கொள்ள இலங்கையில் உள்ள பலரது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் கம்பளை, கடுவலை, கனேமுல்ல, தம்புதேகம மற்றும் கொத்தட்டுவ உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நபர்களின் பெயரில் பல தடவைகள் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் கம்பளை பகுதியில் உள்ள ஒரு துறவிக்கு உதவி செய்வதாக கூறி முறைப்பாட்டாளரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணமும் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பணம் பெற்றுக்கொண்ட சில மாதங்களுக்கு பின்னர் பிரதான சந்தேக நபர் இறந்து விட்டதாக கூறி அவரது பிள்ளைகள் அனுப்புவது போன்ற குறுஞ்செய்திகள் மூலம் மேலும் ஏமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பிரதான சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.